மகரம் ராசி. மகரம் ராசி சனீஸ்வர பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதனால் எந்தெந்த ஒரு தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டாங்க. தப்பான ஒரு ஆட்களோட சவகாசம் இருந்தால் அப்படியே வெட்டு ஒன்று துண்டுன்னு சொல்லிட்டு பேசி ஒதுக்கி விட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் பட்டதை அப்படியே பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. கடல் அலை மாதிரி புதுசு புதுசாக எண்ணங்கள் அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்குங்க இவங்களுக்கு. அதே மாதிரி யாருக்கிட்டாவது ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியே போயிட்டு கேட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கு எது காரணமாக இருந்துச்சோ அதை எடுத்துக்க கொள்ளக்கூடியவங்க. நல்லதை தேடி தேடி போயிட்டு கற்றுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனித நேயத்தோட வாழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்காகவும் தொல்லைக்காகவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உதவியாயிரு, முடியலையா சரி ஒதுங்கி நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டே இரு. அதே மாதிரி விவேகமாக செயல்படக்கூடியவங்க, வேகமாகவும் செயல்படுவாங்க இவங்க. நீங்கள் அதிகமாக பெருமாளை கும்பிடுவீங்க. ஏன் அப்படின்னா சனியினுடைய பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு திருமால் கிட்ட மாறாத ஒரு பக்தி அப்படிங்கிறது இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதனால் அடிக்கடி பெருமாளை கும்பிடுவீங்க. சனிக்கிழமையானால் போதும் நாமம் போட்டுக்கிறது. சனிக்கிழமையானால் பெண்களானீங்க அப்படின்னா பெருமாளை வழிபாடு செய்யாமல் அந்த நாளை தொடங்கவே மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே முதலிடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ சிரமத்தை வேண்டுமானாலும் சந்திப்பாங்க. ஒரு விஷயம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற ராசிக்காரவங்க விட்டு விலகி பெறுவாங்க. ஆனால் இந்த மகரம் மட்டும் இந்த விஷயம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பலன் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தான் உழைப்பு, தன்னுடைய உயர்வு இதை மட்டுமே மனசில் வச்சுட்டு வாழ்வதனால மட்டும்தான் இது நாள் வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் யாருங்க உழைச்ச முன்னேறி இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு தான் மகரம் அப்படிங்கிறது படிப்படியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுவும் சில நேரங்களில் இத்தனை காலங்கள்லாம் ஒரு அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலே 10 அடி பின்னாடி போன நிலையெல்லாம் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு கஷ்ட காலகட்டத்திலையும் கூட நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது தனிமரமாக நின்று தவிக்கக்கூடிய மகரத்திற்கு மே 31ஆம் தேதிக்குள்ளே ஒரு 8 பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது. அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போவதனால இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, எரிகிறத பிடுங்கிட்டோம் அப்படின்னா கொதிக்கிறது அப்படிங்கிறது தன்னால் அடங்கி போயிடும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகரம் ராசிக்காரவங்க இந்த 8 பிரச்சனை அப்படிங்கிறது சரியாவதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற சிக்கல்கள், சிரமங்கள் எல்லாமே விலகப் போகுதுங்க. எல்லாமே மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அப்படிங்கிறது நிகழப்போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். இப்போது பொதுவாக மகரம் ராசிக்காரர்கள் யாருக்குமே பிடிக்காதுங்க. மேக்சிமம் எதிரிகளாகத்தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இவங்க யாருக்குமே இந்த செயின் சக்கம் அடிக்கிற வேலையை பார்க்க மாட்டாங்க. யாருக்குமே ஒத்துழைச்சி பேச மாட்டாங்க. நல்லது பண்ணியா, நல்லதுப்பா அப்படி சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. கெட்டது பண்ணியா, நீ பண்ணது பெரியதொரு தப்பு, தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது
வரும் அப்படி சொல்லிட்டு கண்டிச்சுட்டு ஒதுங்கி போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்துட்டு மகரம் ராசி. இதனால தான் யாருக்கும் இவங்கள பிடிக்காது. இந்த கலியுகத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தப்புக்கு துணை போகணும், தப்புக்கு உதவி அப்படிங்கிறது பண்ணணும், இப்படி தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு என்னென்னைக்குமே மகரம் ராசிக்காரர்களுக்கு சுத்தமாக ஆகாது. சரிங்களா? சரி, ஓகே. சொல்லப்போனோம் அப்படின்னா, தப்பு பண்ணுறவங்க யாரும் மகரம் ராசிக்காரர்களை ஃப்ரெண்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கள விட்டு ஒதுகிறது உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா சக்கையாக மாட்டிப்பீங்க. ஸோ மாட்டியும் விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி 8 1 துண்டு 2 நேர்மை நீதி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய மகரத்துக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி புதன் பகவானுடைய வீடான மிதுனம் ராசியில் உருவாகக்கூடிய திருக்கிரக யோகத்தினால உங்களுக்கு பணமும் குவிய போகுது, வெற்றியும் குவிய போகுது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ராசியை மாற்றும். அதனால் சில சக்தி வாய்ந்த யோகம் அப்படிங்கிறது உருவாகும். அந்த வகையில் மிதுனம் ராசியில் 3 கிரக சேர்க்கையினால் திருக்கிரக யோகம் உருவாகியிருக்கு. அதாவது இந்த திருக்கிரக யோகம் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, புதன் பகவானுடைய சேர்க்கை. புதன் யார் அப்படின்னா நவகிரகங்களுடைய இளவரசன். இவர் வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனம், யோகம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறார். இவர் கூடவே நவகிரகங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான். இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா, இவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அரசியலில் சாதிக்கலாம், வாழ்க்கையில் சாதிக்கலாம், அதிகார தோரணையோட ஆளுமை மிக்கவங்களாக ஒரு பெரிய ஒரு பதவிகள் வகிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக, பெரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக வலம் வர முடியுங்க. சரி, ஸோ இவங்களும் உங்களுக்கு சாதகம். இதோட தேவர்களுக்கு எல்லாமே குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்களா? ஸோ இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் ஒருத்தர் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் போதும், மற்ற கிரகங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட நீங்கள் சமாளிச்சிட முடியுங்க. ஸோ இந்த 3 பேருமே தனித்தனியான ஒரு பெருத்த ஒரு பலன்களுக்கு சொந்தக்காரவங்களாக இருக்காங்க. பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவங்க. இந்த 3 பேரும் ஒன்றா சேரும்போது அந்த திருக்கிரக யோகம் அப்படிங்கிறது மகரம் ராசியினுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டகாலம் அப்படிங்கிறது இருந்தாலும் மாற்றம் தரும் அப்படிங்கிறத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தெளிவோட இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் அப்படிங்கிறத விளையும் அப்படின்னா, திடீர் நிதி நன்மை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லதொரு லாபம் அப்படிங்கிறத பெற முடியும். எப்பேற்பட்ட ஒரு சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறத கொண்டிருக்க போகிறீங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். சரிங்களா? முதல்ல இந்த திருக்கிரக யோகத்தினால நம்மளுடைய மகரம் ராசிக்கு என்ன மாதிரியான இந்த 8 பிரச்சனை அப்படிங்கிறது முடிவுக்கு வரப்போகுது, அது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணி இறங்குறீங்க. அது அலைச்சலாக இருக்கும், இல்லை வேலை சுமை இருக்கும். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வாயை சம்பாரித்து நார வாயை சாப்பிட்டது ஒரு கணக்கா? ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு 10 பைசா பிரயோஜனம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிருக்கும். சிறுக சேர்த்த பணம் கூட மற்றவன் டபக்குன்னு சொல்லிட்டு போட்டு போயிருந்திருப்பான். ஓகே, இப்படி இருந்த அந்த வாழ்க்கையில் இனிமே வருமானம் அப்படிங்கிறது பெருக போகுது, சேமிப்புங்கிறது உயரப்போகுது, நகை நட்டு வாங்குவீங்க, சொத்து சேர்க்க போகிறீங்க. 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா, சொந்த பந்தங்கள் எல்லாமே தேவைக்கு பழகிட்டு தேவை அப்படிங்கிறது கழிஞ்சதும் ஒதுங்கி போயிருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஒதுங்கி போனால் கூட பிரச்சனை இல்லை, நம்மளை பற்றி தேவையில்லாத பேச்சுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்படியா, இப்படியா, அதுவா, இதுவா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி தான் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. இப்படி உங்களை பற்றின அந்த வீண் வதந்திகள் அப்படிங்கிறது அப்படியே வாய் மாற்றி போய்கிட்டே இருந்துச்சு இல்லைங்களா? அந்த வாய் எல்லாமே மூடக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பெரியதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க. அச்சோ அம்மானு வாயடைச்சு நிற்பாங்க இல்லைங்களா? ஐயோ நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இருக்கும் பாருங்களேன். ஸோ ஆனால் அவங்களுடைய வயிற்றெரிச்சல் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா உண்மையான உழைப்பு உங்ககிட்ட இருக்குது. உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் மற்றவங்க கிட்ட ஒரு நாளும் உங்களை நிற்க வைக்க மாட்டார். அவங்க எல்லாரையும் நிற்க வைப்பார். ஸோ 3வது அதாவது உடன்பிறப்புகள் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இவங்கள மாதிரி ஒரு துணை அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது. நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்களே எதிரியாக நினைப்பாங்க. இவங்களை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு சிலர்லாம் ஆட்டம் போட்டிருந்துருப்பாங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுக்கு தெரியாமல் போச்சு. என்னதான் இருந்தாலும் ரத்த பந்தம் தானே. அவங்கள எங்கே தட்டணுமோ அங்கே தட்டி, எங்கே உட்காரணுமோ உட்கார வச்சு, எங்கே அடக்கணுமோ அங்கே அடக்கி அவங்கள உங்கள்
கைக்குள்ளே வச்சுக்க போகிறீங்க. சகோதர சகோதரிகள் எல்லாமே உங்கள்கிட்ட அனுசரணையாக இருப்பாங்க. சொல் பேச்சு அவங்க மாற மாட்டாங்க. அதே போல் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது விலகுது. உங்களுக்கு பக்கபலமாக நிற்க போகிறாங்க. நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. அடுத்தது 4வது விஷயம், அதாவது பூர்வீக வீட்டை சீரமைக்கிறதாக இருக்கட்டும், விரிவுபடுத்துறதாக இருக்கட்டும், இப்படி சொத்து சம்மந்தப்பட்ட நிறைய இடைஞ்சல்கள் அப்படிங்கிறது சந்திச்சிருப்பீங்க இல்லைங்களா? அது எல்லாமே இப்போ சரியாகுது. கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது சொத்து சம்மந்தமாக போயிட்டு இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அதே மாதிரி புதிதாக வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பழைய வீட்டை சீரமைத்து திரும்பவும் ஒரு புதுமையாக ஒரு மாற்றி கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பொருள் சேர்க்கையும் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5வது பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆரோக்கிய பிரச்சனை, பெரும் பிரச்சனைங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கே தெரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நமக்கு எது ஒரு பெரிய வியாதி இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறது அப்பப்போ நம்மளை வந்துட்டு சோர்வு அடைச்சிக்கிட்டே இருந்துச்சுங்களா? அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படுது. இருந்தாலும் எப்போவுமே மகரம் ராசிக்காரர்கள் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு தூக்கத்தை இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெளி உணவு அப்படிங்கிறத தவிர்த்துடுங்க. ஆரோக்கியம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் அக்கறை காட்ட முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை முக்கியம். அடுத்தது 6வது பிரச்சனை, அதாவது பழைய கோர்ட்டு கேஸு வழக்கு சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது தனி. சரிங்களா? அதை விட்டு தள்ளுங்க. நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சொந்தக்கார குடும்பத்துக்கும் அப்படி இப்படி ஏதாவது ஒரு வகையில் கோர்ட்டு கேஸு அப்படி சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்போம். இப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் வக்கீல் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டு நடந்துக்கோங்க. தானாக எந்ததொரு முடிவு அப்படிங்கிறதும் எடுக்காதீங்க. பேச்சிலையும் சரி, செயல்பாடுகள்லையும் சரி நிதானமாக இருக்கணுங்க. தன்னால் அந்ததொரு கோர்ட்டு கேஸு தீர்ப்பு அப்படிங்கிறது சாதகமாக முடிஞ்சிடும். ஸோ இந்ததொரு காலகட்டத்தில் மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு சிந்தனைகள் அப்படிங்கிறது தான். ஆனால் என்னென்னா அவசரம் அப்படிங்கிறத காட்டிடுவாங்க. மற்றவங்களுக்கு ஒரு ஹோப்புங்கிறது கொடுத்துருவாங்க. இப்போது ஓடி வரும். பட் ஆனால் ஓடி ஒரு இடத்த வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கு ஓடி வரும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஓடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம கூட ஓடிட்டுருக்காங்க பார்த்தீங்களா போட்டியாளர், அவனுக்கிட்ட வந்துட்டு உங்களுடைய ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் மகரம் தோற்று போகிறதுக்கு அவங்களுடைய ரகசியங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாக வெளியில் அப்படிங்க சொல்லிடுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல பொழைச்சிட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் பரவாயில்ல பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு கிடையாது. அந்த மற்றவங்க பொழைக்கிற பொழப்பு அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்பை திருடி பொழைக்கிறாங்க. அப்போ அந்த உழைப்பு உங்களோட வீணாக போகுது. நீங்களும் வீழ்ச்சி அப்படிங்கிறத அடையிறீங்க. அதை மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைங்களா? அடுத்ததாக 7வது பிரச்சனை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன அந்த வாகன விபத்துக்களால், அதே மாதிரி நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய செலவுகளால் அவஸ்தைப்பட்டு அல்லுவலப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்கள்ல. ஸோ சதா நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற இழுத்து விட்டே இருந்திருக்கும். அந்த செலவுகள் அப்படிங்கிற பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது மாறும். சரிங்களா? ஸோ இப்போது ஒரு 10 காசு சேர்க்க முடியாத ஒரு அளவுக்கு ரூபா சம்பாதிச்சா ஒரு 10 ரூபா அப்படிங்கிறது கடன் வாங்கி பண்ணுற மாதிரி தான் செலவு அப்படிங்கிறது வந்திருக்கும். அது ஒரு நிலை மாறும். அடுத்து 8வது பிரச்சனை அப்படிங்கிறது, குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு வேறு வழியே இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி அப்படிங்க திருப்பிகிட்டு இருக்கோம். ஒருத்தருமே கிடையாது. போகிறவங்கலாம் கேவலமாக பேசுகிற மாதிரி தான் சண்டை சச்சரவு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது தடைப்பட்டு போகுது. இப்படி இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாற்றம் அப்படிங்கிறது அடைந்து இந்த குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது நிரம்பி இருக்க போகுது. பல வகையில் பண வரவு அப்படிங்கிறது உண்டாக போகுது. எல்லா விஷயங்கள்லையுமே வெற்றிங்கிறது கிடைக்க போகுது. வழக்குகளில் வெற்றி, கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம், தாம்பத்தியம் அப்படிங்கிறது இனிக்குங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் மகரம் ராசி எழுதி வச்சுக்கோங்க. கனவுலையும் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். 3ஆம் நபருடைய தலையீடு அப்படிங்கிறது இல்லாமல் பார்த்துக்கோங்க. குடும்பத்திலையாக இருக்கட்டும், இல்லை தொழிலையாக இருக்கட்டும், இல்லை நட்பு ரீதியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே உங்களை ஒரு கோடு போட்டு அந்த தாண்டி வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கீங்களா, அதிரடி மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். மேல் அதிகாரிகள்கிட்ட ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் கௌரவ பதவிகள் அப்படிங்கிறது தேடி வருங்க. அலுவலக ரீதியாக, தொழில் ரீதியாக வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சொந்த ஊரில் செல்வாக்கு அதிகமாகுங்க. வீடு வாங்குறது, வீடு கட்டுறது எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும்.
அறகுறையாக நின்று போன கட்டிட வேலைகள் முழு மூச்சாக கட்டி முடித்து கிரக பிரவேசம் செய்ய போவீங்க. அதே போல் தாய் வழி சொத்துக்கள்ங்கிறது கைக்கு வரும். மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டில் வேலை கிடைக்குங்க. கல்வியில் மேம்பாடு அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் தள்ளிப்போன மகர ராசி உங்களுடைய திருமணம் இல்லை மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஏற்பாடாக இருந்தால் அந்த திருமணங்கள் அப்படிங்கிறது இப்போ கைக்கூடி வருங்க. அதே போல் விஐபிகளுடைய உங்களுடைய சப்போர்ட்டில் கல்யாணத்தை ஜம்முன்னு நடத்துவீங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் ரொம்ப நெருக்கமாகுவீங்க. சரிங்களா? அதே போல் வெற்றி பெறுவதை மட்டுமே வழக்கமாக கொண்டு நீங்கள் வாழ போகிறீங்க. சரி, ஓகே. இதோட இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது திடீர் திருப்பங்கள் வரும்னு சொன்னோம் இல்லைங்களா? தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அப்படிங்கிறது காட்டுங்க. அதே போல் பணவரவு அப்படிங்கிறது அதிகமாகும். வியாபாரம் பல வகையில் லாபம் அப்படிங்கிறத கொடுக்கும். ஷேர் மூலமாக பணம் வருங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ போகிறீங்க. குடும்பத்தில் பல மடங்கு அந்தஸ்துங்கிறது உயரப்போகுதுங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் மேலே அந்த விலை உயர்ந்த நகைகள் அப்படிங்கிறத வாங்குவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த தடைகள் எல்லாமே உடைப்படுது. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுதுங்க. அடுத்தவங்களை நம்பி மட்டுமே எக்காரணத்தை கொண்டும் மகரம் ராசி அகலக்கால் அப்படிங்கிறது வைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறத செய்யணும். உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். யாரையும் நம்பி ஒப்படைக்கக்கூடாது. யாரையும் நம்பி எதையும் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? மகரம் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் யாரையுமே எந்ததொரு காலகட்டத்திலையும் நம்பக்கூடாது. சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டவர் நீங்கள் தான். பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ உங்களை தான் 10 பேர் நம்பணுமே தவிர்த்து நீங்கள் ஒருத்தரை நம்பி இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக சாதகமாக நமக்கு இருக்காது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்தமாக இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இதை பயன்படுத்தி உங்களுடைய இலக்குகள் அப்படிங்கிறத எட்டி பிடிக்க போகிறீங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று 5 விளக்கு வடக்கு பக்கமாக பார்த்து ஏற்றி வழிபடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நிம்மதி அப்படிங்கிறது பொங்கும். நன்றி, வணக்கம்.